என்ன சேகர் பாபு செல்போன்ல குத்துனாரு, என்ன அதை பண்ணாரு இதை பண்ணாரு சம்பவம் நடந்தனால தான் நியூஸ் வந்தது. அது நடந்திருக்கூடாதுன்னு நான் சொல்றேன். நான் தேர்தல் களத்துல போய் நீங்க வந்து அங்க சண்டை போட்டு அந்த அந்த பொதுமக்களுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் ஆயிடும். நாலு தொகுதியில் வாக்களிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் இருந்தாங்கன்னா அவனுக்கு மட்டுமே எத்தனை பஸ் விடணும்? வேற தவிர்க்க முடியாம சூழ்நிலையில சில நேரங்களில் இந்த மாதிரி கூட்ட நெரிசல் ஆகத்தான் செய்யும். அது ஒரே நாள்ல நீங்க போறீங்க. இதே 2 நாளுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க போறீங்கன்னா கூட்டம் இருக்காது. அரசு ஒழிகன்னு கருத்து அதான கருது. தமிழ்நாடு அரசு பஸ் விடல. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் சேகர் ஜெய்சங்கர் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்ப துறைமுக தொகுதியில பாத்தீங்கன்னா சேகர் பாபு டிவிகே வேட்பாளர் இது வந்து சண்டை போடுற இவரு சேகர் பாபு அவர்களே வயிற்றுல வந்து போனால அடிச்சிருக்காரு. ஒரு அமைச்சரா இருந்துகிட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு செயலை செய்யலாம். நீங்க எனக்கு அதை போட்டோல வச்சு காட்டுங்க, வீடியோல காட்டுங்க. ஆதாரம் இருக்கா? இல்லம்மா, வீடியோல காட்டுங்க. அவர் அடிச்சாரு இல்ல, போனை வச்சு குத்துறாருல்ல, அதை வீடியோ காட்டுங்க. இல்ல அவர் அசோக் அவர்களே காட்டுறாங்களே. அவரு காட்டுவார். நான் சொல்றேன் அவரு காட்டுறாரு இல்லம்மா, அவரு குத்துற காட்சியை காட்டுங்கன்ற. அவர் சொல்றது இல்ல. நீங்க சொல்லக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா வந்து சினோரா அசோக் சொல்றது இல்ல, சொல்றது நான் சொல்றேன். நான் கூட டிவியில பார்த்தேன். அவர் சேகர் பாபு வந்தாரு, என்ன குத்துனாரு செல்போன்ல. அவர் தானே சார் தாவறாரு, சண்டைக்கு வராரு. நான் திரும்பமா 2 பேருமா நீங்க பாருங்க, நான் சொல்றது நல்லா புரியுங்க. நியூட்ரல் அந்த நடுநிலை பார்வைக்கு வாங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோல ஒரு ஸ்டேஜ்ல இதே சினோரா அசோக் என்ன வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு அந்த மேடையில டேய் போடா வாடான்னு பேசுறத நம்ம பார்த்தோம். அந்த மாதிரியான வார்த்தை ஏதாவது வந்து சேகர் பாபு வந்து ஒரு மேடையில வந்து டேய் சினோரா அசோக்கே டேய் அப்படி இப்படி கை காட்டுற மாதிரி இந்த லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது தான் காட்டுங்க. இல்லை, அப்போ ஒரு பெண் பேச வராங்க, அவங்களுடைய வாயை வந்து பொண்ணா இருக்கட்டும், அது வந்து பண்ணா இருக்கட்டும்மா, பொது இடத்துலமா, என் மகளா இருந்தா கூட பொது இடத்துல அப்படி நடந்து கூடாதுமா. அவங்க அழலாம் ஒண்ணும் இல்ல, அவங்க நடந்த விஷயத்த சொல்றாங்க. இவர் போதை தலைக்கேறினவர் வந்து என்ன செய்யறாரு கேட்டா, யாரும் இங்க ஏமாத்தலாம் முடியாது. அவங்க அழலாம் இல்ல, நடந்த விஷயங்களை சொல்றாங்க. அதை முழுசா சொல்ல விடாம கேட்டா உடனே இவர் வந்து என்ன செய்யறாரு கேட்டீங்கன்னா, அந்த போதையில தலைக்கேறினவன் அப்படிதான் பண்ணுவான். உடனே வாயை பொத்தி அவங்கள தட்டி முதுல தட்டி அனுப்பிடுறாரு. பொது இடத்துல அப்படி நடந்துக்க கூடாது. அது தங்கையா இருக்கட்டும், மகளா இருக்கட்டும், யாரும் வந்து பார்த்தீங்கன்னா பொது இடத்துல அப்படி நடந்துக்கூடாது. அது நல்லா தெரிஞ்சுக்கணும். நானும் வந்து பார்த்தீங்கன்னா மகள்கள் பெற்றவன் தான், புரியுதா சொல்றது? தப்பு. அது அக்கா தங்கையோட இருந்தா கூட பொது இடத்துல அப்படி நடந்துக்கூடாது. நீங்க வந்து அந்த இடத்துல வந்து நீங்க வந்து அப்படி நீங்க அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசின லாங்குவேஜ் எடுங்க. அவனே இவனே அப்படின்னு சொல்லி அது குடிச்சிட்டு பேச நல்லா தெரியுது. அந்த மாதிரி ஏதாவது வந்து சேகர் பாபு வந்து மேடையில வந்து டேய் சினாரா அசோக்கே உன்னை பாடுறா அப்படி பண்ணி ஏதாவது பேசுறது நீங்க எடுத்து போடுங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேசிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இடுப்புல செல்போன்ல குத்துனாரு போனாருன்னு சொல்லி சொல்றாருல, அந்த காட்சியை காட்டுங்க. சேகர் பாபு செல்போன் வச்சு அவர் குத்துறாரு இல்லையா, அந்த காட்சியை காட்டுங்க. சும்மா வந்து மீடியால பேசுறதெல்லாம் வச்சுட்டு இது இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாருன்னா நம்ம சொல்ல முடியாது. காட்சியை காட்டுங்க. நான் சொல்றேன், அது அமைச்சரா இருந்தாலும் நாம வந்து அதை பேசுவோம். இல்ல இவர் டிவிகே கட்சியில வந்து தற்கூரி இவங்களுக்கு ஒரு கட்டமைப்பு இல்ல அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு அமைச்சரா இருந்துட்டு போய் சண்டைக்கு போறோம். இல்ல தேர்தல் நடக்குது பாருங்க, அமைச்சரா இருந்து பாருங்க. நான் திரும்ப சொல்றேன், அந்த மறுபடியும் நீங்க வந்து இந்த பார்வை கிட்ட இல்லாததான் வருத்தமா இருக்கு. நான் சொன்னது நான் கேட்டேன்னா முதல்ல ஒரு சம்பவம் சொல்றேன். ஒரு அமைச்சரா ஒரு மேடையில ஒரு அமைச்சர் இன்னைக்கும் அவர் வந்து சட்டப்படி இந்திய அரசியல் சாசனத்தின்படி அமைச்சர் சேகர் பாபு. ஆனா ஒரு அமைச்சரை நீங்க பேசும்போது பாத்தீங்கன்னா ஒருமையிலையும் அவனே இவனேன்னு பேசிட்டு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வந்து பதில் தரப்பு வந்து பாத்தீங்கன்னா வந்து சேகர் பாபு தரப்புல ஏதாவது பதில் பேசுனாங்களா, அந்த மாதிரி ஸ்டேஜ் இருந்தா காட்சியை காட்டுங்க. அதை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு களத்துல தேர்தல் களத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் இப்படி பேசினார் அப்படின்னா முதல்ல என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? யார் முதல்ல என்ன பேசினாங்க தெரியுமா?
இதெல்லாம் தெரியாம பிளைனா ஒரு சேகர் பாபு அவர் வந்து இப்படி பண்ணாருங்க அப்படி பண்ணாருங்க. நானே சொல்றேன், கடந்த காலத்துல சேகர் பாபுக்குன்னு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெக்கார்டு இருக்கு. புரியுதா சொல்லுது? நான் அதை இல்லைன்னா நான் மறுக்கல. சம்பவத்து வரைக்கும் பேசுங்க. இந்த சம்பவம் பேசுங்க. கடந்த காலத்துல அவர் இப்படி இவர் இப்படி இவர் என்ன காந்தியா கடந்த காலத்துல சினோரா அசோக் நான் கேட்கிறேன் சொல்லுங்க. இல்ல காந்தியோட பேரனா? கடந்த காலம்னா எல்லாருக்கும் வந்து ஒரு கடந்த காலம் இருக்கு. அவரு ரவுடி இப்படின்னு சொன்னா நீங்களாம் யாரு? இன்னைக்கு யாரு? இன்னைக்கு அமைச்சர். எல்லாத்தையும் எடுத்து பேச முடியுமாமா? ஒரு காலத்துல வந்து பார்த்தா கையில விலங்கு போட்டு கூட்டு போனாங்க. அவர் தான் இன்னைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா. நீங்க சொல்லுவீங்களா? நீங்க அவர் யார் தெரியல. அந்த வழக்குல இவரை வந்து கைது பண்ணி தோல் மேல கை போட்டு கூட்டு போனாங்க. அவர் தான் இன்னைக்கு உள்துறை அமைச்சரா இருக்கிறாரு. சொல்லுவீங்களா நீங்க? கிடையாது. எல்லாருக்கும் கடந்த காலம் ஒண்ணு இருக்கு. சேகர் பாபுக்கு கடந்த காலம் ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு அமைச்சர். இன்னைக்கு நடந்த பிரச்சனை என்ன? ப்ரூவ் பண்ணுங்க. ரெண்டு சைடும் காட்டுங்க. இவர் என்ன பண்ணாரு, அவர் என்ன செஞ்சாரு, அவர் என்ன செஞ்சாரு, இவர் என்ன பண்ணாரு. அதை விட்டுட்டு வந்து பார்த்தோன்னா வந்து மீடியாவில் வந்துட்டு என்ன சேகர் பாபு செல்போன்ல குத்துனாரு, என்ன அதை பண்ணாரு இதை பண்ணாருன்னு சொன்னா அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது இல்லம்மா. நீ உன் லட்சணத்தை என்னன்றதை நாங்கள் மேடையிலே பார்த்தோம்ல. நீ குடிச்சிட்டு மைக்க பிடிச்சின்னு நீ என்ன எப்படி பேசணுன்றது நம்ம பார்த்தோம்ல. சொல்லுங்க நீங்க. அதெல்லாம் தப்புனா தப்புன்னு பேசுவோம்மா. நம்ம யாருக்கும் பயப்பட மாட்டோம். இருக்கிற உண்மையை பேசுவோம். அது சத்தியத்தையும் உண்மையை பேசிட்டு ஏதாவது பிரச்சனை வந்தா கூட பார்த்துக்கலாம், ஃபேஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு பிளைண்டா ஒரு சைடா பேச முடியாதுல்ல. நீங்க அமைச்சர்ன்ற ஒரு மரியாதை இருந்துச்சு அவங்க கிட்ட. சொல்லுங்க. இல்ல அது எதுக்கு பிரச்சனை நடந்துச்சுன்னா அங்க கள்ள ஓட்டு போடுறாங்க. கள்ள ஓட்டு போட்டோம் நல்ல ஓட்டு போட்டுமா அதுக்கெல்லாம் வந்து பார்த்தா அதுக்கான வழிமுறைகள் இருக்குமா. நீங்க முதல்ல உங்ககிட்ட இந்த வார்த்தை டெலிவரி ஆகிற வார்த்தை சரியில்லையே. நான் பார்த்தனே மேடையில பொது மேடையில எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுதா? அதை தாண்டி பல காணொலி வந்திருக்கான். பைத்தியம் போல இருக்கிறான் கிட்டத்தட்ட அந்த சினோரா அசோக்ன்றவன். நானும் பாக்குறேன் பல காணொலி வந்துட்டு தான் இருக்கு. பைத்தியம் கிட்டத்தட்ட பைத்தியக்காரனை தான் நிக்க வச்சிருக்காங்க துறைமுகத்துல. எல்லா இடத்துலயும் ஒவ்வொன்னு நிக்க வச்சு கேட்டா துறைமுகத்துல நிக்க வச்ச ஆள் வந்து பார்த்தா ஒரு பைத்தியக்கார மாதிரி இருக்கிறான். பாருங்க சேட்டையெல்லாம் எடுத்து பாருங்க. நீங்களே பாருங்க. நீங்க ஒரு முடிவு வருவீங்க. பாத்தீங்களா இல்லையா? நீங்க எல்லா காணொலியும் பாருங்க. ஒரு ஆடுற ஆட்டத்தெல்லாம் பாருங்க. கிட்டத்தட்ட மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கிறான். அவனை கொண்டு போய் அங்க துறைமுகத்தை நிக்க வச்சுட்டு அப்ப அதான் நான் சொல்றேன். இதெல்லாம் நம்ம நேருக்கு நேர் பார்க்காம பேச முடியாது. இல்ல டிஎம்கே ஏடிஎம்கே இந்த ரெண்டு கட்சியுமே மாறி மாறி ஓட்டுக்கு காசு கொடுத்திருக்காங்க. அண்டா குண்டா நீங்களும் கொடுங்க. இல்ல கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து தேர்தல் ஆணையம் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க இல்ல எடுப்பாங்க? ஓ நல்ல வேலை நீங்க இப்படி கேக்குறீங்களா? நான் நினைச்சேன் வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கேல கொடுக்கலன்னு சொல்றீங்கன்னு நினைச்சேன் நான். இல்ல எந்த மீடியாவிலயும் டிவிக்கே கொடுத்ததா வரல. கரெக்ட்மா. அதை செஞ்சிருக்கணும்மா. நீங்க அவங்க கொள்கையை நீங்க பின்பற்றுறீங்க. அவங்க கொள்கை தலைவரை நீங்க பின்பற்றுறீங்க. அவங்க 2000 கொடுத்தா நீங்க 2500 கொடுத்தீங்க ஸ்கீம்ல. அப்போ ஓட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு தொகையை கொடுக்குறாங்கன்னா அதை மட்டும் ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க. நீங்களா தானே வேட்பாளர்கிட்ட வந்து கோடி கோடியா பணம் வாங்கியிருக்கீங்க இல்லையா? அதை செஞ்சிருக்கணும்ல. அதை செஞ்சுட்டு செய்யாம வந்துட்டு நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டா வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆக்ஷன் எடுக்குமான்னு. அதெல்லாம் இது வரைக்கும் எடுத்ததா தகவலே இல்லம்மா. ஆனா நடக்கிறது குடுக்கிறது இது வரைக்கும் அந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருந்தா நீங்க சொல்லுங்க. வாக்காளர் வந்து பணம் கொடுத்தாரு அதனால டிஸ்குவாலிஃபை பண்ணியாச்சு ஒரு எம்எல்ஏவை அப்படி ஏதாவது வரலாறு இருந்தா காட்டுங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லை இது வரைக்கும். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த மக்கள்லாம் வந்து கத்திட்டு சவுண்ட் போட்டு டிவிக்கேன்னு கத்துனதுக்கு அப்புறம் தான் அதிகாரிகளே உள்ள வந்தாங்க. டிவிக்கேன்னு தான் கத்துனாங்க. அப்ப அதிகாரிகள் அந்த இடத்துல இல்ல. சரி அப்ப டிவிக்கேன்னு கத்துன அடுத்த டிவிக்கேன்னு கத்தணும். நீங்க சொல்லுங்க. அது எனக்கு புரியல. டிவிக்கேன்னு எதுக்கு கத்தணும்? அப்படின்னா பஸ் இல்லைன்னா நீங்க என்ன சொன்னோம்? இல்ல விசில் அடிச்சா அதிகாரிகள் வந்துடுறாங்க. அது மாதிரி டிவிக்கேன்னு கத்துனா வெறுப்புல வெளில வராங்க. அதெல்லாம் வந்து வெற்றி விளம்பரம். இதெல்லாம் டிவிக்கேன்னு கத்தக்கூடாதுமா. பஸ் வேணும்னு சொன்னா அரசு ஒழிகன்னு நல்லா கத்தலாம். தமிழ்நாடு அரசு ஒழிக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாலை மறியல் பண்ணலாம். இல்லை அங்கேயே கூட உட்காந்துக்கலாம். டிவிக்கேன்னு சொன்னா அதுக்கப்புறம் அடுத்த நொடி அதிகாரிகள் வந்துட்டாங்க. அதெல்லாம் அப்படி ஒரு கற்பனை. இல்ல அந்த காணொளிகள்லாம் நீங்க எதுவுமே கத்த வேணாம். நீங்க டிவிக்கே கூட கத்த வேணாம். ஒரு குரல் போட்டாலே ஓடி வந்துருவாங்க அதிகாரிங்க. இது கோரஸா ஒரு குரல் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க ஓடி வந்துடுறாங்க. டிவிக்கே கத்தணும்னா அதிகாரி ஓடி வந்துட்டாங்க. என்னமா பேச்சு இது? இன்னும் கொஞ்சம் போனா சொல்லுங்க. பஸ்ல கண்டக்டர் ஏன் தெரியுமா விசில் அடிச்சாரு? அவர் எங்க தலைவருடைய ஃபேனு. அப்படி சொல்லல. பஸ் இல்ல அந்த இடத்துல வந்து எந்த அதிகாரியும் சரிமா. பஸ் இல்லைன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கே கத்தக்கூடாதுமா. டிவிக்கே கத்தணும். அரசு ஒழிகன்னு கத்துங்க. அதானே கரெக்ட். தமிழ்நாடு அரசு தானே வந்து பஸ் விடல தானே?
அப்ப தமிழ்நாடு அரசு ஒழிக்க தானே கத்தணும். ஏன் விடலன்னு தான் நான் கேக்குறேன். ஏன் விடலும் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு அனுபவம் இல்ல. நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு பார்வையை அப்படி செலுத்துறீங்க பாத்தீங்களா, அதான் தப்பு. நீங்க பலமுறை நீங்க வெளிநாடு வெளியூர் போயிருக்கீங்களா? மாவட்டங்களுக்கு போயிருக்கீங்களா? பஸ்ல போயிருக்கீங்களா? நீங்க பாத்தீங்கன்னா, முன்னாடியே இப்பல்லாம் லேட்டஸ்ட் அதுவும் இப்ப பிரைவேட் பஸ்லாம் இந்த ஆம்னி பஸ்லாம் கேட்டீங்கன்னா, அட்வான்ஸ் புக்கிங்லாம் இருக்கு நார்மலாவே. பல இடங்கள்ல நீங்க இப்போ விட்டுருங்க. இன்னும் ஒரு 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 1 மாசம் போகட்டும். இந்த வெக்கேஷன்லாம் முடிஞ்ச பிறகு நீங்க ஊருக்கு புக் பண்ணீங்கன்னா கூட பாத்தீங்கன்னா, அட்வான்ஸ் புக்கிங் இருந்தா தான் பஸ்ஸ ரன் பண்ண முடியும்னு இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஏற்கனவே அட்வான்ஸ் புக் பண்ணி அது பிரைவேட் பஸ்ஸா இருக்கட்டும், அரசு பஸ்ஸா இருந்தாலும் பாத்தீங்கன்னா, அது ஃபுல்லா இயங்கிட்டு இருக்கு. ஒரே நேரத்துல ஒரு ஒரு பெரும் கூட்டம் பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு பாத்தீங்கன்னா, பஸ் இல்லாம காத்திருக்கிறதெல்லாம் கடந்த காலத்துல நடந்திருக்கு. கிளாம்பாக்கத்துல தான் கிடையாது. கோயம்பேட்ல இருந்தா கூட நடக்கும். சரிங்களா? ஒரே நேரத்துல பாத்தீங்கன்னா, எல்லாரும் திரளும்போது அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா, ஒரு 100 பஸ் இயக்குறாங்கன்னா, அந்த 100 பஸ்ஸுக்கு சராசரியா மக்கள் பயணிக்கிறது ஒண்ணு இருக்கு. ஒரே நாள் அது பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு 50,000 பேர் வந்துட்டாங்கன்னா, அப்போ அந்த பஸ் இயக்கறதுல சிக்கல் இருக்கு. அது நல்லா புரிஞ்சுங்க. சராசரியா நீங்க பாத்தீங்கன்னா, ஒரே இப்போ இதே இந்த கூட்டம் பாத்தீங்கன்னா, ஒரு 3 நாள் 4 நாளா போயிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்ல. இப்போ இல்ல பாத்தீங்கன்னா 3 நாள் 4 நாள் புக் பண்ணி தான் சார் இல்ல ஆல்ரெடி அதாம்மா போயிட்டாங்க. இல்லம்மா நான் நார்மல் டேட்லயே புக் பண்ணாலும் பஸ் கிடைக்காதுன்றேன் நானு. நார்மல் டேட்லயும் நீங்க கேட்கிற டைமும் கிடைக்காது. இப்போ உதாரணத்துக்கு நைட் 8 மணிக்கு பஸ்ஸ போடுவீங்க. ஆனா 8 மணிக்கு பஸ் கிடைக்காது. நானே 11 மணிக்கு போடுவேன். நம்ம ஒரு கணக்கு போடுவோம். 8 மணிக்கு போட்டோம்னா, காலையில போய் பஸ் இறங்கும்போது ஒரு 6 மணிக்கு இறங்குவோம், 7 மணிக்கு இறக்குவோம். அப்படி மிட் நைட்ல இறங்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம அவாய்ட் பண்ணி ஒரு பஸ் டைம் போடுவோம். ஆனா அந்த பஸ் டைம் கிடைக்காது. அந்த மாரி நார்மல் டேட்லயே உண்டு அந்த மாரி. ஃபெஸ்டிவல் டேட்லாம் ஏன் பஸ் கிடைக்காம அவதிப்படுறாங்க? ட்ரெயின்லயும், பஸ்லயும் பார்த்தீங்கன்னா, ஏன் அலமோதுது கூட்டம்? ஏன்னா, ஒரே நேரத்துல பார்த்தீங்கன்னா, பெரும் கூட்டம் வரும்போது பார்த்தீங்கன்னா, அங்க பஸ் போதுமானதா இருக்காது. இது இயற்கையானது. இப்ப 4 நாள் லீவ் வருது. எலக்ஷன்ல ஓட்டு போடணும். ஒரு பெரிய கூட்டம் பார்த்தீங்கன்னா, அங்க பார்த்தீங்கன்னா, போதுமான அளவுக்கு பஸ்ஸ கூடுதலா கூட இயக்குவாங்க. ஆனால் ஒரே நேரத்துல எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா ஆமா. எல்லா ஊருக்கும் இல்ல இது பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டியிருக்காரு. பஸ்லாம் விட அவன் ஒரு மாட்றாங்க. ஆளு அவன் சொல்றான்னு அவன்கிட்ட இருக்க பணத்த ஒரு 10 பஸ் ஏற்பாடு பண்ணி விட வேண்டியது தானே? நான் கேட்கிறேன். அவனுக்கு தெரியும்ல. என்ன செஞ்சிருக்கணும்? டிவிகே சார்புல இது வெளியூர் பயணப்படக்கூடியவங்க அத்தனை பேரும் வாங்க. நான் உங்களுக்கு பஸ் ஏற்பாடு பண்றேன். மதுரைக்கு ஒரு நாளைக்கு 4 பஸ் கிளம்புது. திருநெல்வேலிக்கு 4 பஸ். அது அது மாரி தனிநபர் செய்யக்கூடாது. அதுக்கு தானே சார் தனிநபர் அரசு இல்லம்மா. நான் கேட்கறது என்னன்னா, நீங்க செய்யலான்றேன் நானு. ஏன் தூத்துக்குடிக்கு உங்க தலைவர் போகும்போது பார்த்தீங்கன்னா, கிராமங்கள்ல கூட்டிட்டு ஒரு ஒரு 25 பஸ்ஸ கொண்டு இறக்கல கூட்டத்த காட்டுறதுக்கு? அத செஞ்சீங்கல்ல? அதெல்லாம் குற்றம் சாட்டுறதெல்லாம் அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவன் சொல்றதெல்லாம் நீங்க கேட்டு பேசாதீங்க. ஆனா கூட்டம் அதிகமா இருந்ததுக்கு பஸ் கூட்டம் விட்டுருக்கலாம். திருப்பி திருப்பி நான் சொல்றேன்மா. கூட்டம் அதிகம்னு சொன்னா, வெளியூருக்கு போறதுக்கு கூட்டம் வரத்தான் செய்யும். அது ஒரே நாள்ல நீங்க போறீங்க. இதே 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்க போனீங்கன்னா கூட்டம் இருக்காது. அன்னைக்கு டேட்டுக்கு நாளைக்கு தினத்துக்கு காலைல போய் நான் இறங்கி ஓட்டு போடணும். அப்ப இன்னைக்கு நீங்க கிளம்புனீங்கன்னா அப்படிதான் இருக்கும். இதே நீங்க ஒரு 4 நாளுக்கு முன்னாடி அதுக்காக நீங்க இப்படி கேட்பீங்க. சொன்ன உடனே அதுக்காக நீங்க ஒரு 4 நாள் முன்னாடி ஒரு வேலை வெட்டிலாம் விட்டுட்டு லீவ் விட்டு போக முடியுமான்னு கேட்பீங்க. இப்ப லீவ் புரியுதுங்களா? தருவாங்களா சார்? இப்ப புரியுதுங்களா? இதத்தான் நான் சொல்றேன். அப்ப முன்னெச்சரிக்கையா இதுக்கு அரசு தானே சார் நடவடிக்கை அரசு என்ன எடுத்து செய்யணும்? வச்சிருக்கணும். அரசு என்ன செய்யணும் கேட்டா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா, அவங்கள ஒரு 200, 300 பேர் பாத்தீங்கன்னா 200 சாரி ஒரு 200, 300 பஸ்ஸ வாங்கி அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் ஓட்ட முடியுமா? ஏற்கனவே இருக்கிற பஸ் தான் அவைலபிள். இப்போ இதே பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஊர்ல திருவிழா நடக்குதுன்னா பிராக்டிகலா புரிஞ்சுங்க. இப்போ உதாரணத்துக்கு மதுரையில கள்ளழகர் நிகழ்வு திருவிழா. நடக்குது. அழகர் ஆத்துல இறங்குறாரு. அந்த நிகழ்ச்சிக்கு 1,50,000 பேர் திரளுவாங்க. சராசரியா பார்த்தீங்கன்னா, ஒரு 50,000 பேர் பயணப்படுவாங்க. வெவ்வேறு மாவட்டங்கள்னா, அப்ப அவங்க என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, "ஏம்பா திருநெல்வேலிக்கு போற பஸ்ஸ கட் பண்ணி சென்னையில இருந்து திருநெல்வேலிக்கு போற பஸ்ஸ கட் பண்ணி மதுரைக்கு குடு." 4 தொகுதியில வாக்களிக்கிறவன் பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 பேர் இருந்தான்னா, அவனுக்கு மட்டுமே எத்தனை பஸ் விடணும்? நீங்களே சொல்லுங்க. கரூர்ல 4 தொகுதி. 4 சட்டமன்ற தொகுதி. அந்த 4 சட்டமன்ற தொகுதியில ஒரு 10,000 பேர் சென்னையில இருந்து போறான்னு வச்சுக்கோங்க. 5,000 பேர் போறாம்மா. எத்தனை பஸ் விடணும்? ஏற்கனவே இருக்கிற பஸ் விட்டுருங்க. ஒரு பஸ் அதிகபட்சம் ஒரு 200 பேர் போட முடியுமா? 100, 150 பேர் போடலாம். எத்தனை பஸ் விடுவீங்க? 10,000 பேர் சடனா போறான். இப்ப புரியுதா? நடைமுறை பிராக்டிகல் நடைமுறைன்னு ஒண்ணு இருக்கு. போக்குவரத்து நிர்வாகம்ன்றது சும்மா கிடையாது. அவன் வழியில இருக்கிறவன் பார்த்தீங்கன்னா, போற போக்குல சொல்லிட்டு போயிரலாம். புரியுதா? இத தாண்டி ஆம்னி பஸ் எல்லாம் இயங்கிட்டு தான் இருக்கு. அப்போ வேற தவிர்க்க முடியாம சூழ்நிலையில சில நேரங்கள்ல இந்த மாதிரி கூட்ட நெரிசல் ஆகத்தான் செய்யும்.
இதனால லேட்டா வர்றதுனால விஜய் அவர்கள் வந்து எக்ஸ்ட்ரா டைம் கொடுங்க கொஞ்சம் ஓட்டு போடுறதுக்குன்னு கூட கேட்டாங்க. ஆமா. அது எதனால குடுக்கல? வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. இந்த அப்படி பஸ்ஸால தானே பாருங்க, இதெல்லாம் வந்து தேர்தல் கமிஷன், தேர்தல் ஆணையத்துக்கான டிஸ்கிரிப்ஷன் பவர். அவங்க முடிவெடுக்கிறது. அரசியல் கட்சிகள் தலைவர்களுக்கு வந்து ஏற்ற மாதிரிலாம் நடைமுறைப்படுத்த முடியாது. ஒரு பொதுவா வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தனிப்பட்ட அதிகாரத்துக்கு உட்பட்டது. இந்த தொகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, நீண்ட நேரம் நிக்கிறாங்க, பயணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றது நீண்ட நேரம். புரியுதா சொல்றது? இப்போ சுடுகாட்டுல இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வாய்க்கரிசி போடுறதுக்காக வரிசையில வருவாங்க. எல்லாரும் வாய்க்கரிசிலாம் போட்டாச்சு. எல்லாம் முடிஞ்சாச்சு. அ வந்து பார்த்தீங்கன்னா, சுடுகாட்டுல இருக்கிறவங்க வந்து அந்த பிணத்த எரிக்கிற நபர்கிட்ட, "வா கொஞ்சம் இருப்பா, ஒருத்தர் பஸ்ல வந்துன்னுக்குறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணு." அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நீங்களே சொல்லுங்க. ஒருத்தர் பஸ்ல வந்துன்னு இருக்கிறாரு. அதனால ஒரு வந்து ஒரு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு. எல்லாரும் வாய்க்கரிசி போட்டாச்சுன்னா, பாடிய உள்ள தள்ளணும். உள்ள தள்ளணும்னா, அதாவது எரிக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து, எரியூட்டுறவர்கிட்ட வந்து, "ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுப்பா, வந்து ஒருத்தர் பஸ்ல வந்துன்னுருக்கிறார்." விஜய் சொன்னது கிட்டத்தட்ட அப்படிதான். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லக்கூடிய காரணங்கள பொறுத்து இருக்கு. இப்ப நீண்ட கியூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களே சொல்லுங்க. ஒரு நீண்ட கியூ இருக்கு. அந்த நீண்ட கியூல வந்து பார்த்தீங்கன்னா, அதிகாரி வந்து பார்க்குறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மக்கள்லாம் நீண்ட வந்து வரிசையில நிக்கிறாங்க. அதனால வந்து கூடுதலா ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. அவங்கலாம் வாக்களிக்கிறதுக்கு அலோ பண்ணுங்க. ஆனா, அந்த கூட்டத்துல இருக்கவங்க எல்லாரும் வாக்களிச்சுட்டாங்க. ஆனா, ஒருத்தர் வந்து சொல்றாரு, ஒரு வேட்பாளருக்கு வேண்டப்பட்டவரோ அல்லது வேட்பாளரோ சொல்றாரு. "அம்மா, ஒரு 10 நிமிஷம் இருங்க. பஸ்ல ஒரு 4 பேர் வந்துன்னுருக்காங்கன்னு" சொன்னா, வெயிட் பண்ண முடியுமா? இதுதான். இப்ப புரியுதுங்களா? டிஸ்கிரிப்ஷன் பவர்ன்றது வந்து அந்த அதிகாரிக்கு உட்பட்டது. அந்த அதிகாரி வந்து மன நிறைவடையணும். அவர் தான் அங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அத்தாரிட்டி. அங்க மக்கள் பார்க்குறாரு, வந்து ஒரு 100 பேர் கியூல நிக்கிறான். இல்ல டைம் முடிஞ்சிருச்சு. 6 மணிக்கு கேட்ட போடு. நீங்கலாம் போங்க. அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவங்க வாக்களிக்கணும். ஆனா வேட்பாளர் ஓடி வந்து சொல்றாரு, "நீங்க வந்து டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. எங்க ஆளுங்க வந்து ஒரு 4 பேர் பஸ்ல வந்துன்னுருக்காங்க." விஜய் சொன்னது அதான் பொருள். இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்கு. இப்ப துறைமுகத்துல பாத்தீங்கன்னா, ம். சேகர் பாபுவும் மறுபடியும் அவரும் துறைமுகத்துக்கு அடிச்சிட்டு வந்துட்டீங்க. இல்ல. ஆமா. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ம். இதே காரைக்குடியில பாத்தீங்கன்னா, சீமான் அவர்களும், பிரபு அவர்களும் ஒரு அன்ப பகிரத ஆற தழுவி அப்படி ஒரு புன்னகையோட கட்டி அணைச்சிட்டு இருந்தாங்க. அத பாக்கும்போது எப்படி இருக்கு? இந்த ஃபைட்ட பாக்கும்போது எப்படி இருக்கு? நானு 2த்தையும் நான் வெவ்வேறு பார்வையில பார்க்கிறேன். 2மே வந்து நடந்திருக்க கூடாது, என்னுடைய பார்வை. 2மே நடந்திருக்க கூடாது. அதுவும் வன்முறை நடந்திருக்க கூடாது. இது அரசியல் நாகரிகம் சொன்னாலும் கூட, இது வந்து நடந்திருக்க கூடாது. அந்த இடத்துல நடந்திருக்க கூடாது. அந்த ஸ்பாட்ல நடந்திருக்க கூடாது. மக்கள் வாக்களிக்கும்போது பதற்றம் இல்லாம வாக்களிக்கணும்னு சொன்னா, அந்த இடத்துல போய் நீங்க இன்னொரு இடத்துல ஸ்டேஜ் போட்டு நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட, அது வந்து வேற. வழக்கு பதிவு செய்வாங்க. அது நடவடிக்கை எடுப்பாங்க. தேர்தல் களத்துல போய் நீங்க வந்து அங்க வந்து சண்டை போட்டுறதுக்கு அந்த அந்த பொதுமக்களுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் ஆயிடும். பதற்றத்தை ஏற்படுத்தும் தேவையில்லாம. அதனால வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாவே வாக்களிக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா, "அப்பா நம்ம சண்டை கிண்டையுமா இருக்கும். நம்ம கிளம்பலாமான்னு" சொல்லி போயிருவாங்க. ம். அது நடந்துறக்கூடாது. அது நடந்துறக்கூடாது. அந்த துறைமுகம் சம்பவம் நடந்துறக்கூடாது. ஆனா காரைக்குடியில நல்ல விதமா நடந்திருக்கு. காரைக்குடியில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, வந்து கட்டி தழுவினாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, அதுவும் நடந்துறக்கூடாது. ஏன் ஒரு காரணம் அன்ப இல்ல, பகிர்றது ஏன் சார் அன்பு நடந்துக்க அம்மா, கூடாது? நான் சொல்றது தப்பே கிடையாதும்மா. அன்பு பரிமாற்றம். கை குடுத்துட்டு கலந்து போயிருக்கணும். கட்டி தழுவும்போது என்ன நடக்குதுன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த நிக அந்த ந அந்த சம்பவம் கூட பார்த்தீங்கன்னா வந்து, ஏன் நடக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். நடந்திருக்க கூடாதுன்னு நான் சொல்றேன்னா, அடுத்த 1/2 மணி நேரம், 1 மணி நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீல்ல இறங்குது. அவன் ரீல் பண்ணன்னு ஊருக்கே தெரியும். எல்லாத்தையுமே நின்னாலே படம் புடிச்சு போடுவான். எது? சும்மாவே போடுவான். இப்போ வெறும் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, வந்து பாயாசம் குடிக்கிறவன போயிட்டு, நீங்க வந்து பாதாம் பருப்பும், பாலையும் ஊத்தி நல்லா வந்து பாயாசத்தையுமே ஊத்துனீங்கன்னா எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட அப்படிதான். அவன் சும்மாவே ரீல் ஓட்டுறவன். நீங்க வந்து கட்டி தழுவிக்கிறீங்க. அடுத்த 1 மணி நேரத்துல போடுறான். "பாத்தியா? நம்ம நம்ம மேல அந்த பயம் இருக்கட்டும்." இது தேவையா இது? எனக்கு தெரிஞ்சு இது இது நடந்திருக்க கூடாது. அது நடந்துச்சு. இப்போ நாகரிகம் என்பது 2 தரப்புல இருக்கணும். ரீல் போட்டது யாரு? நீங்களே சொல்லுங்க. யார இப்போ யார அது தழுவ சோசியல் மீடியால தான் பார்த்தேன். இல்ல அவரோட பேஜ்ல பார்க்கல. நான் எனக்கு அந்த கதைலாம் தெரியாது. நான் பார்த்தேன். நான் பார்த்தபோது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த 1 மணி நேரத்துல வந்து இது ரீல்ல போயிட்டு இருக்கு, இந்த காட்சி. அதனால தான் நான் சொல்றேன். அது நடந்திருக்க கூடாது. இல்ல அது நியூஸ்லயும் வந்துச்சு தானே. நியூஸ்ல கூட வரட்டும்மா. இத யாரும்மா ஷேர் பண்றது? நியூஸ்லலாம் லேட் ஆகும்மா. நீங்க நினைக்கிறதெல்லாம் உடனே வந்துராதும்மா. நியூஸ் எல்லாம் வந்து போட்டு அது ஒரு 3 மணி 4
அடுத்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வந்து சரி நான் நியூஸ்ல வந்ததா கூட இருக்கட்டும். எதெல்லாம் வந்தது நியூஸ்ல? அந்த சம்பவம் நடந்தனால தானே நியூஸ்ல வந்தது. அது நடந்திருக்கூடாதுன்னு நான் சொல்றேன் நான். நீங்க சொல்லி ஒண்ணே அந்த நியூஸ் வந்து எடுத்து போட்டாங்கன்னு சொல்லுவீங்க. சரி அப்படியே கூட இருக்கட்டும். அது நடந்திருக்கூடாது. அது என்ன ஆகுதுன்னா அது வந்து தேவையில்லாம வந்து ட்ரோல் ஆகுது. தேர்தல் முடியறதுக்குள்ள அது வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ வாக்களிகளுடைய மனநிலை என்ன ஆகுன்றதெல்லாம் யோசிக்கணும்ல நம்ம. வாக்களிக்கிற மனநிலை என்ன ஆகும்? சீமான் வந்து டிவிகே வேட்பாளரை கட்டி பிடிச்சாரு. அதுதானே பேசப்படும். டிவிகே வேட்பாளர் வந்து சீமான்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் வாங்கினாரு. அப்படி நடந்துச்சா? அப்படியா சொல்லுங்க. அவர் வந்தாரு. வந்து அண்ணங்கிட்ட வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கினாரு. அப்படியா சொல்லுங்க. அது எனக்கு இல்ல சரியில்ல. அது நடந்திருக்க கூடாது.